32 இயர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தோம். பட் ஆஸ் எனி அதர் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு தான் இருந்தது. பட் ஃபைனலி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு நான் உயிர், எனக்கு அவர் உயிர்ன்ற மாதிரி த ஃபவுண்டேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ரவீனா பிறந்த 13th டேலேருந்து ஐ ஸ்டார்டட் மை டப்பிங். ஸோ எவ்ரி வே ஹீ யூஸ் டு கம் வித் ஹர். பால் கொடுக்கறதுக்கு டைம் ஆகும்போது யூஸ் டு பிரிங்கா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆக்சுவலி நான் வந்து அந்த டைம்லலாம் ரொம்ப பீக்கில் ஒர்க்கிங் டைமில் பீக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட சப்போர்ட் மட்டும் இல்லை. நான் என்னத்துக்கு குழந்தை எடுத்துகிட்டு எனக்கு அசிங்கமாக இருக்காதா ஸ்டுடியோவில் வந்து நிற்கணும் அப்படின்லாம் நினச்சிருந்தாருன்னா, அந்த ஈகோ இருந்திருந்ததுன்னா டெஃபினெட்லி இருந்திருக்கு. ஐ மீன் ஐ குடன்ட் ஹாவ் அச்சீவ் திஸ் மச். எனக்கு எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் அவர் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்திருக்காரு. ஸோ அவரோட கையில் நான் இப்படி படிப்பேன் அந்த டைம்லலாம். ரவீனா பிறக்கிற வரைக்கும் அப்போது பாட்டு பாடிக்கிட்டே நான் தூங்கிடுவேன். அவர் பாடுவார், நான் தூங்கிடுவேன். ஓ மை காட், யா, தட்ஸ் அ வெரி சென்டிமெண்டல் ஃபோட்டோ. அது எப்படி எடுத்தேன்றது லைக் இட் வாஸ் நாட் எடுக்கணும்னு நினச்சி எடுக்கலை. அவருக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஐசியூ கொண்டு போயிட்டாங்க திடீர்னு. 23 days டோட்டலாக அங்கே இருந்தாங்க. 14 days வரைக்கும் வேற ஒரு ஐசியூ இருந்துச்சு. அப்புறம் நாளைக்கு வார்டுக்கு மாத்திரைன்னு சொன்னாங்க. திடீர்னு சஃபகேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஐசியூக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஐசியூக்கு மாற்றினதுக்கப்புறம் எவ்ரி திங் வாஸ். ஃபோட்டோ செஷனுக்கு போகிறேன், கொஞ்சம் ஃபோட்டோஸ் காட்டுறேன், நீங்கள் அதோட ஞாபகங்கள் தான் சொல்லணும். ஞாபகம் இருந்தால் சொல்லுவேன், இல்லைன்னா ஞாபகம் இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபோட்டோ தட் ஐ வாண்ட் டு ஷோ. ஃப்ரம் திஸ், ஓ கல்யாணம் ஃப்ரம் திஸ் ஃபோட்டோ ஓகே டு அதில் லாஸ்ட் டு திஸ் ஃபோட்டோ. நைஸ், ஸோ பியூட்டிஃபுல். கல்யாணம் அரேஞ்ச்ட் மேரேஜா, லவ் மேரேஜா? இட் வாஸ் அ லவ் மேரேஜ். வாவ், இட் வாஸ் அ லவ் மேரேஜ். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மேரேஜ் தான். பட் 32 இயர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தோம். பட் ஆஸ் எனி அதர் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு தான் இருந்தது. பட் ஃபைனலி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு நான் உயிர், எனக்கு அவர் உயிர்ன்ற மாதிரி த ஃபவுண்டேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஈவன் நவ் ஐ மிஸ் ஹிம் அ லாட். ஸோ ஹவ் இஸ் இட்? இந்த நம்ம மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், அப்போ அவரும் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கார். அவரோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு? அவரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்ததே. பிகாஸ் கல்யாணம் ஆன பிறகு அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் இனிமேல் நீ எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், தலശ്ശേരി தான் அவங்க வீடு. மாமியார்லாம் சொன்னாங்க நீங்கள் இங்கே இருந்துடணும். அப்போ வந்து 1989, ஐ வாஸ் 24. இன்னும் அந்த ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு ஒன்றுமே சாதிக்கலை. லைக் ஓகே சம் வாட் இட் வாஸ் கோயிங். தென் ஏன்னா அவருக்கு வந்து துபாயில் வேலை கிடச்சிது, குவைத்தில் வேலை கிடச்சிது. ஸோ அதனால் விட்டுற சொன்னாங்க. ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப அழகாக வந்துச்சு. ஏன்னா ஐ ஹேட் மை யங்கர் பிரதர் டு டேக் கேர். ஏன்னா அம்மா தவறின பிறகு ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். அது முடியாமல் போக போதேன்ற மாதிரி ஐ வாஸ் ரியலி ப்ரோக்கன். பட் ஃபைனலி மை ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டுட் அண்ட் ஹி செட் ஓகே நீ சென்னையில் இரு, யூ கண்டினியூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு குவைட்டுக்கு கிளம்பிட்டார். குவைட் வார் வந்துச்சு இல்லையா 90ல், அப்போது ஹீ ஹேட் டு கம் பேக். அதுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் அவரும் இதில் சிங்கிங்கில் நிறைய டப்பிங் ஃபிலிம்ஸ் பாடுவார், ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணுவார். அண்ட் ஹீ வாஸ் எ குட் பெயிண்டர் ஆல்சோ. சீரியல்ஸில் அவர் நடிச்சிருக்காரு. ரவீனா பிறந்த 13th டேலேருந்து ஐ ஸ்டார்டட் மை டப்பிங். ஸோ எவ்ரி வே ஹீ யூஸ் டு கம் வித் ஹர். பால் கொடுக்கறதுக்கு டைம் ஆகும்போது யூஸ் டு பிரிங்கா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆக்சுவலி நான் வந்து அந்த டைம்லலாம் ரொம்ப பீக்கில் ஒர்க்கிங் டைமில் பீக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட சப்போர்ட் மட்டும் இல்லை. நான் என்னத்துக்கு குழந்தை எடுத்துகிட்டு எனக்கு அசிங்கமாக இருக்காதா ஸ்டுடியோவில் வந்து நிற்கணும் அப்படின்லாம் நினச்சிருந்தாருன்னா, அந்த ஈகோ இருந்திருந்ததுன்னா டெஃபினெட்லி இருந்திருக்கு. ஐ மீன் ஐ குடன்ட் ஹாவ் அச்சீவ் திஸ் மச்னு நான் அந்த கொஞ்சம் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அவ்வளோ தூரத்துக்கு ஐ வுடன்ட் பி ஏபிள் டு கம்ப்ளீட் ஒரு 2000 ஃபிலிம்ஸ் ப்ளஸ்
கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது, நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள அந்த பேஷன் இருக்குது, அந்த டேலண்ட் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து ஸ்டாப் ஆகும்போது தட் வில் பி அ பயங்கர ஒரு டிப்ரெஷன் ஆகிடும். ஸோ அதனால தான் எனக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட கெரியர் இது பண்ணிவிட்டு பாவம் அதனால தான் அவரோட கெரியரை கொஞ்சம் அவரால் கவனிக்க முடியாமல் போச்சு. பிகாஸ் நான் கொஞ்சம் ரன்னிங் பீக்கில் ஓடிட்டு இருக்கும்போது குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாராவது வேணும் இல்லையா? ஸோ அதனால் he took most of the time, he spent all his time for her. எனக்கு அது ரொம்ப ஒரு டைமில் ஒரு கில்ட்டாகவும் இருந்தது. பட் ஆனால் சிங்கிங் ப்ரொஃபஷனில் அன்லெஸ் அது ஒரு லக்குன்றது எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது. பட் வாட் எவர் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதான் அவரோட சப்போர்ட்டு தான் ரவீனாக்கும் இந்த அளவுக்கு இது வந்தது. கண்டிப்பா. அப்போ காதல் கதையில நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. எப்படி மேம் அந்த வார் அந்த எப்படி எப்படி போச்சு? வீட்டில் எல்லாரும் எதிர்த்தாங்க. அப்புறம் ஐ செட் நோ, அவர் தான் எனக்கு கணவர் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. மை மதர் வாஸ் நோ மோர் தட் டைம். 86 அம்மா இறந்துட்டாங்க. அப்பா 72 இருந்தார். ஸோ மை பிரதர்ஸ், என்னோட எல்டர் பிரதர்ஸ் இருந்தாங்க. தே வே நாட் ஃபார் ஹிம். அப்புறம் நான் ரொம்ப அடமாக இருந்ததுனால நாங்கள் திருத்தணியில் போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஊருக்கெல்லாம் சொல்லாமல். ஒன்லி ஃபியூ ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஆஃப் மை பிரதர் ஃபைனலி ஹி அக்ரீட் அண்ட் ஹி கேம். யங்கர் பிரதர் ஆல்சோ ஹி கேம். திருத்தணியில் கல்யாணம் நடந்தது. சூப்பர். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு மேம்? அப்போல்லாம் சண்டையே கிடையாது. அப்போல்லாம் வி யூஸ் டு பி லைக் லவ் பேர்ட்ஸ். அதாவது ஒரு 32 இயர்ஸில் மொத்தமாக கணக்கு போட்ட ஒரு 2 வருஷம் வி வர் நாட் ஓகே, நாட் டுகெதர் அட் த ஸ்ட்ரெச் கிடையாது. மொத்தமாக கொஞ்சம் ஒரு சண்டை கிண்டை வந்தால் ஐ யூஸ் டு பி வெரி சப்மிசிவ் ஆக்சுவலி. ஏன்னா அப்படி தானே நம்மளை வளர்த்துருக்காங்க. ஆம்பளை ஏதாவது சொன்னால் கூட நம்ம பேசாமல் இருக்கணும் அப்படி. பட் ஹீ வாஸ் வெரி ஸ்வீட் ஆக்சுவலி. எனக்கு எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் அவர் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்திருக்காரு. ஸோ பெரிய சண்டைன்றது சொல்கிறதுக்கு இல்லை. பட் அதுவும் நடந்திருக்கக்கூடாதுன்னு நான் ஐ ரிக்ரெட் அ லாட். அவ்வளோ கூட இருந்திருக்கக்கூடாது. அந்த 2 இயர்ஸை நம்ம வீணடிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு ரிக்ரெட் இருக்குது. ஸோ வாட் இஸ் அ கியூட், இப்போ நீங்கள் சொல்லி பாட்டு பாடுவீங்க, அவர் பாட்டு பாடி சும்மா பாடுவார். ஸோ வாட் இஸ் அ கியூட் மெமரிஸ் தட் யூ கைஸ் ஹவ் ஹேட்? எல்லாமே கியூட் மெமரிஸ் தான். அதாவது இப்போ ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்லி வந்து அவர் மைக் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பார். ஹீல் ஸ்டார்ட் சிங்கிங். அவங்க போகிறவங்க 2 நிமிஷத்தில் போகலான்னு சொல்லி வந்தாங்க. அந்த மாதிரி ஹி யூஸ் டு சிங் ஸோ வெல். ரொம்ப மெலடி சாங்ஸ் எல்லாம் யூஸ் டு லவ். அண்ட் உங்களுக்காக பாடி கொடுத்ததாச்சும் பாட்டு? இல்லை எனக்காக என்ன இப்படி அவரோட கையில் நான் இப்படி படிப்பேன் அந்த டைம்லலாம். ரவீனா பிறக்கிற வரைக்கும். அப்போது பாட்டு பாடிக்கிட்டே நான் தூங்கிடுவேன். அவர் பாடுவார், நான் தூங்கிடுவேன். Like that he was. Which is one song நீங்க பாட சொல்லுவீங்களா இந்த பாட்டு பாடுப்பா எனக்காகன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா சொல்லவே வேண்டாம், பாடிடுவார். அவர் பாடிட்டே இருப்பார். How special is the photo? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது என்னோட தம்பி, கடைசி தம்பி. ஓகே ஓகே. he is like my son actually. எனக்கும் ரவியேட்டன், என்னோட ஹஸ்பண்ட் ரவியேட்டனுக்கும் அவன் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சன் மாதிரி. இஸ் இன் துபாய் நவ் வித் ஃபேமிலி. ஓகே. அவருடைய அக்காவை பொண்ணு தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இஸ் காட் 2 லவ்லி சன்ஸ். தே ஆர் சிங்கர்ஸ். எல்லாமே ஃபேமிலியில். இவனும் சைல்டு ஆர்டிஸ்ட் தான். ஓகே. அண்ட் ஹிஸ் வைஃப் இஸ் ஆல்சோ அ சைல்டு ஆர்டிஸ்ட் இன் மலையாளம். ஆக்டர்ஸ் தான். ராகி. ஹர் சிஸ்டர் ஸ்ரேயா ராகவன்னு, ஷீ இஸ் அ சிங்கர் இன் மலையாளம். ஸோ எல்லாமே எப்படி பிரான்ச் அவுட் பண்ணாலும் அவங்க அம்மா பெரிய சிங்கர், பாலியாடி யசோதான்னு சொல்லிட்டு பிளேபேக் சிங்கர். ஸோ எப்படி பார்த்தாலும் மூவி தான். ஆமாம், படத்துல தான் இருக்கா. மூவி தான் எங்கள் பிளட். ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க மேம். எதுல ஃபோட்டோ இதெல்லாம் பாருங்க மேம். யூ லுக் வெரி டிஃபரெண்ட். யா, அப்போ 37 கிலோ தான் நான். அப்படியா? நிஜமாவா? எஸ். கல்யாணம் ஆகி ரவீனாவை நான் ப்ரெக்னென்ட் ஆகிற டைம்லேருந்து அப்போ தான் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பித்தேன். ஐ வாஸ் 37.5 வேணுமோ கல்யாண டைம்லலாம். அவர் என்ன எப்படி தூக்குவார். அவ்வளோ ரொம்ப லைட்டாக தான் இருந்தேன் நான். கியூட். அண்ட் திஸ் பிக்சர் இது எப்போ எடுத்த பிக்சருங்க? இது வீட்லேயே ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது ஐ டோன்ட் ரிமெம்பர், ஒரு மகேந்திரன் நினைக்கிறேன் ஒரு ஃபேன் இருந்தார். அவர் வந்தப்போ கிளிக் பண்ணது தான் அது. கிளிக்கிங்காக நிற்கல, வி வே ஜஸ்ட் ஏதோ ஒன்று பேசிட்டு கட்டி பிடிச்ச டைமில் அவர் கிளிக் பண்ணது தான். இட்ஸ் லவ்லி ஃபோட்டோ. பியூட்டிஃபுல் பிக்சரில் ரவீனா மேம் கூட அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு நீங்கள் பிஸியாக இருக்கும்போது. ஹி வாஸ் த ஒன் ஹூ வாஸ் தேர்ன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரோட பாண்டிங் எப்படி இருந்துச்சு? அப்பா பொண்ணு பாண்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பிகாஸ் என்ன ரொம்ப ரேராக தான் அவன் நைட்டு தான் பார்க்குறது. ஆனால் காலையில் நான் கிளம்பிட்டேன்னா நைட்டு தான். ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு கூட அந்த
கேக் கட் பண்ணிவிட்டு நான் அம்மா தானே யூஸ்வலாக கட் பண்ணி வாயில் வைப்பாங்க. நான் பெருசாக எடுத்துட்டு அவள் வாயில் வச்சோடனே இப்படி திரும்பிட்டா. அது அந்த வீடியோலலாம் இருக்கும். அப்புறம் அவர் எடுத்துட்டு இப்படி கொடுத்தோன்னா ஒன்று சாப்பிட்டுட்டா. ஸோ தட் இஸ் த பாண்ட் பிட்வீன் தெம். ரவீனா விஷயத்தில் அவருக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அவளை மிஸ் யூனிவர்ஸ் ஆக்கணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து எடுத்துட்டு மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி கொஞ்சுவார். அண்ட் he had lot of dreams about her. Nice. And to the last photo. Oh my God. Yeah. That's a very sentimental photo. அது எப்படி எடுத்தேன்றது லைக் இட் வாஸ் நாட் எடுக்கணும்னு நினச்சி எடுக்கலை. அவருக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஐசியூ கொண்டு போயிட்டாங்க திடீர்னு. 23 days டோட்டலாக அங்கே இருந்தாங்க. 14 days வரைக்கும் வேற ஒரு ஐசியூ இருந்துச்சு. அப்புறம் நாளைக்கு வார்டுக்கு மாத்திரேன்னு சொன்னாங்க. திடீர்னு சஃபகேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஐசியூக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஐசியூக்கு மாற்றினதுக்கப்புறம் எவ்ரி திங் வாஸ் டோட்டலி அவுட். அப்போது ஒவ்வொருத்தராக தான் இது 1 hour இல்லைனா 2 hours கெஞ்சி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இதுன்னு. வி யூஸ்ட் பி வெரி ஸ்டப்பர்ன், வி வாண்ட் டு see him சொல்லிட்டேன். ரவீனா சொன்னா, அம்மா நீ உள்ளே போகும்போது உன்னை தான் பார்க்கணுன்னு நினைப்பார். நீ உள்ளே போகும்போது வீடியோவில் ஜஸ்ட் ஒரு அங்கே என்ன அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பல்ஸ் மீட்டர் இதெல்லாம் அது என்ன கரண்ட் சுச்சுவேஷன் தெரியறதுக்காக, பிகாஸ் ஷீ ஹேஸ் காட் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அமுச்சு கொடுக்கறதுக்காக நீ வீடியோ எடுத்துகிட்டு வந்துரு, அவங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ அந்த நான் உள்ளே போன உடனே அவர் ஃபுல்லாக இது போத்திட்டு படுத்திருந்தார். ஸோ நான் மோனோன்னு தான் நான் கூப்பிடுவேன். மோனோ நான் தான் அப்படின்னோடனே ஐ டென்ட் ரியலைஸ் அவரோட கை இப்படி இதிலேருந்து இப்படி வெளியில் வர்றது. ஐ டென்ட் ரியலைஸ் ஆக்சுவலி நான் இப்படி இந்த கை இப்படி வச்சுட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த என்ன மீட்டிருக்கான், ஏன்னா பின்னாடி அவங்கெல்லாம் இருக்காங்க டாக்டர்ஸ் அண்ட் இதெல்லாம் அந்த டேபிளில். ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது he took his hand like that and he just held me tight like that. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது நான் இதையும் ஐ டோன்ட் accidentally I took that also, but that was a very emotional இது and still that's very nice actually. அது விட்டுறலாம் நம்ம. அடுத்து இப்போ ரவீனா கெரியர் பார்த்தாச்சு, அடுத்த ஒரு புது கல்யாணம்னு ஒன்று வரப்போகுது. ஹவ் இஸ் இட்? நம்ம பாப்பா இஸ் கோயிங் டு கெட் மேரிட். ரொம்ப சந்தோஷம் தான். பட் ஒன்லி திங் ஐ மிஸ் மை ஹஸ்பண்ட். அவளோட அப்பா கூட நின்று அது எல்லாம் பார்த்து செய்யறதுக்கான ஒரு லக் அவருக்கு இல்லாமல் போச்சு. அண்ட் பட் ஐம் ஷுர் அந்த அப்பாவோட மிஸ்ஸிங் எல்லாமே இந்த மாப்பிள்ளை த்ரூவா ஷீல் ஆல்சோ ஹேவ் தட் லவ் ஃப்ரம் ஹிம்ன்றது நான் நம்புகிறேன். பிகாஸ் ஐ ஹேட் தட் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். என்னோடய அம்மா மிஸ் பண்ணது நான் ரொம்ப டவுனாக இருந்தேன் அந்த டைமில். ஏன்னா 86 ஷி பாஸ்ட் அவே, 89 ஐ காட் மேரிட். ஸோ அந்த 3 years எல்லாம் ரொம்ப அந்த பெயின் ராவாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர் எங்கள் மேலே காமிச்ச அந்த லவ்வில் தான் ஐ குட் கம் அவுட் ஆஃப் இட் லிட்டில் பை லிட்டில். ஸோ அதே மாதிரி அவர் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக அவளை என்ன சொல்கிறது கண் கலங்காமல் பார்த்துப்பாங்க. எல்லோரும் எல்லா மாமாரும் சொல்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அண்ட் த இன்லாஸ் ஆல்சோ ஆர் வெரி நைஸ் பீப்புள், வெரி ஜென்யூன் அண்ட் வெரி லவ்விங் பீப்புள். ஸோ எல்லோரும் அவளை நல்லா வச்சுப்பாங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. பட் யூ வில் டெஃபினெட்லி மிஸ் ஹர், ரைட்? Yeah, but I won't miss her because he'll also be with me, no? Because his parents are in US. So mostly we'll be together only. அவங்க எங்கே இருந்தாலும் நான் கூட இருப்பேன், இல்லை அவங்க எங்கே இருந்தாலும் அவரும் கூட இருப்பார். And our profession is not stuck to one place, இல்லையா? So anyway we can meet. So definitely ரவீனா விட he'll take care of meன்ற ஒரு நம்பிக்கை. அவர் தான் உங்களை கொண்டு வந்து விட்டார். Yeah. So he's a very sweet gem. உங்களோட முடி பற்றி தான் மேம் கேட்கணும். உங்களை நம்ம பிளாக் ஹேரில் தான் பார்த்துருக்கோம். இப்போ ஏன் மேம் இப்போ டை பண்ண வேணாம், நம்ம இதிலே நம்ம போகலாம்? பிளாக் ஆனோன்னா உடனே ஒன்றும் பயங்கர இதாக இவங்க போகிறாங்கன்னா ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணலாம் சிலவங்களாச்சு பண்ணுவாங்க. சி ஆக்சுவலி எவ்ரி 15 days நான் ஹேர் கலர் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய முடியெல்லாம் எல்லாம் போச்சு, ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 3 months டை பண்ணாமல் இருந்த டைமில் தான் இந்த வீரதீர சூரனுக்கு டைரக்டர் உங்கள் ப்ரெசன்ட் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொன்னப்போ அந்த ஃபோட்டோவை நான் எங்கேயோ இருந்த டைமில் ஐ ஜஸ்ட் கிளிக் அண்ட் சென்ட். ஸோ இ செட் இப்படியே ஹேர் அப்படியே வச்சுக்கோங்க, அதில் இவ்வளோ கிடையாது, இட் வாஸ் ஒன்லி கொஞ்சம் தான், அப்படியே வைங்க, ஜாஸ்தி ஐ மீன் டை அடிச்சிடாதீங்கன்னாங்க. ஸோ அதனால தான் எனக்கு துஷாரோட அம்மாவை அந்த கேரக்டர் கொடுத்தாங்க.
பட் நவ் நிறைய பேர் சொல்றாங்க இது நல்லா நல்லா சூட் இருக்கு ஆகுது. ஆக்சுவலி எஸ் யா நல்லா இருக்கு. அப்ப வச்சுக்கிறேன். டைலாம் பண்ண வேணாம், நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அந்த இதுல. ஸோ தேவை கேரக்டர்ஸ் தேவை இருக்கும்போது ஒரு விங்கோ இல்லைன்னா பேச்சஸோ இல்லை டையோ அந்த மாதிரி டெம்பரரி டைஸ் கலர்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி போட்டு நடிக்கலாம்னு ஒரு ஆசை. ஃபர்ஸ்டே பண்ணிட்டீங்களா கிப்லி ட்ரெண்டு? நான் பண்ணலை. கல்கட்டா போயிருந்தோம். யூஎஸ் விசா பயோமெட்ரிக்ஸ் அங்கே தான் டேட்டு அப்பாயின்மெண்ட் அங்கே தான் கிடச்சிது. ஓகே லாஸ்ட் வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். யூ ஹேட் பீன் டே. ஸோ அப்போ அங்கே விக்டோரியா மெமோரியலுக்கு முன்னாடி எடுத்தது. கியூட் ஃபோட்டோ. புது மெம்பர் இருக்காரு ஃபேமிலியில், சூன் டு பி கெட்டிங் மேரிட் அண்ட் ஆல். ஸோ ஹவ் இஸ் இட்? ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு உங்க 3 பேருக்குள்ள? வெரி நைஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு சன் இல்லைங்கிற குறை நோமோ சின்ஸ் அவ்வளோ நல்ல பையன். என்னோட ஹஸ்பண்ட் இஸ் நோ மோனோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வி வேர் ரியலி ரொம்ப டவுனாக தான் இருந்தோம். ஸோ நவ் வி வர் லிட்டில் ஹாப்பி பிகாஸ் ஒரு நியூ மெம்பர் இஸ் கம்மிங் டு அ லைஃப் அண்ட் ஐ எம் ஷூர் ஹீல் டேக் கேர் ஆஃப் மை டாட்டர் வெல் ஈவன் இஃப் ஐ எம் நாட் தேர். And he's a very good director. He's taken வாலாட்டின்னு சொல்லி ஒரு படம் வித் டாக்ஸ். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டாக்ஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி எடுத்திருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் இஸ் இட்ஸ் தேர் இன் ஆல் லாங்குவேஜஸ், வாலாட்டி. ஸோ இஸ் அ brilliant director and a very capable person. Hopefully God will bless him with more projects and he'll also be one best person in the industry. Next photo. உங்க 2 பேருக்கும் நிறைய ரிசெம்பிளன்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க. உங்க 2 பேர் சிரிக்கிறது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் த இன்னசென்ஸ், உங்க 2 பேருக்கு இருக்கிற ஒரு இன்னசென்ஸ், சித்ராமா பேசும்போது இருக்கிற ஒரு சட்டல்னஸ், ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, அதே இது உங்ககிட்டயும் இருக்கு. இப்போ ஐ ஷோ யூ இந்த போட்டோல நீங்க 2 பேரும் நிக்கிறதே பாருங்க, உங்களுக்கு அது ஃபீல் ஆகலையா? ஒரே மாதிரி இருக்கு அந்த ஸ்மைலா இருந்தாலும். ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப ஹம்பிள் அண்ட் வெரி ஸ்வீட். எனக்கு வந்து அவங்கள மோர் தென் 35 to 40 years கிட்டேருந்து ஐ நோ வென் ஷீ ஸ்டார்டட் ஹர் கெரியரோ. அந்த டைமில் நான் டப் பண்ண போகிற அதே ஸ்டுடியோவில் சித்ராஞ்சலின்னு சொல்லிட்டு வேண்டதில் அவங்களும் அங்கே ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தட்ஸ் இஸ் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வி மெட் டே. அன்னிலேருந்து வி ஆர் இன் டச். நான் சொன்ன மாதிரி தேவைக்கு மட்டும் வி வில் ஜஸ்ட் கீப் இட் பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ வெரி பிஸி ஆர்டிஸ்ட். பட் அன்றைக்கி அங்கே ஏர்போர்ட்டில் பார்த்தப்போ ஐ வாஸ் ட்ராவலிங் டு ட்ரிவாண்ட்ரம். அவங்களும் ட்ரிவாண்ட்ரம் தான் போயிட்டு இருந்தாங்க. வி வர் வெயிட்டிங் ஃபார் த ஃப்ளைட் டு போர்ட் லைக் ஐ மீன் கேட்டுக்கிட்ட. நான் இப்படி வரும்போது ஷி வாஸ் டாக்கிங் டு சம் ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு நான் அங்கேருந்து வந்து அவங்கள நல்லா புரியும்ல, என்ன இப்படி பார்த்ததில்ல. அவங்க பார்த்துட்டு நான் சிரிச்சுட்டே வந்தேன்னா சிரிப்பு பார்த்தோன்னு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. சார் என்ன ஸ்ரீஜா என்ன இது டோன்ட் டூ திஸ், எனக்கு இன்னும் உங்களை விட 1-2 வயசு ஜாஸ்தி தான் இருக்கும். நான் இப்படி நடக்கிறேன், நீங்கள் இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், கலர் பண்ணுங்கள் உங்கள் முடிய அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அன்றைக்கி நிறைய பேசணும். லைக் ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் மை டாட்டர் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால வி ஹேட் அ வெரி நைஸ் chat that day. ஓகே. ஸோ உங்க 2 பேரை பற்றி என்ன கமெண்ட்ஸ் இப்போ சொல்லியிருக்காங்க? நான் 2 பேரோட சிரிப்பு, சித்ரா பார்க்கும்போது உங்களை பார்க்குற மாதிரி இருக்குன்னுவாங்க, என்ன பார்க்கும்போது சித்ரா பார்க்குற மாதிரி இருக்குன்னுவாங்க. அது என்ன, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் இப்படி இருக்கிறதுனால, குண்டா இருக்கிறதுனாலயா சிரிப்பு சம்திங். மெயின்லி த இன்னசென்ஸ் தான் மேம், அந்த ஒரு சட்டில்னஸ் இருக்கு இல்லையா? இவன் தான் எனர்ஜியில் தான் ரொம்ப ஹாப்பியாக பேசினாலும் இந்த சட்டில்னஸ் 2 பேருக்கும் இருக்கிறது இருக்கு இல்லையா? இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக சின்ன விஷயம் கிடையாது. சுரேஷ் கோபி சார் மீட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அப்போவே சுரேஷ் கோபி சார் அண்ட் மது பாலகிருஷ்ணன் சிங்கர். சுரேஷ் கோபி சார் டெல்லியிலேருந்து அங்கே வந்து திருப்பி அவரும் ட்ரிவாண்ட்ரத்தில் சேம் ஃப்ளைட்டில் தான் இருந்தார். ஸோ அவர்கிட்ட நான் ஃப்ளைட்டில் ஏறின உடனே அப்போ என்னை பார்த்தோன்னா அவர் வாட் யூ நோ ஹி கமெண்டட், ரொம்ப நல்லா இருக்கு, நீ இப்படியே மெயின்டைன் பண்ணுனாரு. சித்திர சொன்னதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், வெரி நைஸ் நியூ கெட்டப், நல்லா இருக்கு, இதே மெயின்டைன் பண்ணி. அப்புறம் ஃப்ளைட்டில் ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு ஹிம். ஐ செட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். பிகாஸ் ரவீனாவெல்லாம் பேபியாக இருக்கும்போது அவர் கேரி பண்ணி வச்சு கொஞ்சம் இருக்காரு. வி நோ ஃப்ரம் தோஸ் டேஸ். ஸோ நான் சொன்னேன் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ரவீனா பற்றி தானே, வேற என்ன உனக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம், கல்யாணமா அப்படின்னா சொன்னேன். அம்மா கூடிய சீக்கிரம் இருக்கும். வி வர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் ஆன் தட் அண்ட் கம்மிங். நெக்ஸ்ட் இந்த லுக் உங்களுக்கு வேற லெவலில் இருக்கு. So how is it getting into the role?
இந்த மாதிரி ஒரு கெட்டப் இது ஆக்சுவலி நீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. அவ்வளோ நல்லா அது. ஐ ஷுட் தேங்க் தட் மேக்கப் மேன் ராஜு சந்திரான்னு சொல்லி ஒரு மலையாள டைரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் மலையாள படத்தில் நான் நடிச்சிருந்தேன். ஹி வாண்டட் ரவீனா டு ஆக்ட் இன் தட் ஃபில்ம் அஸ் ஹீரோயின். ஸோ அதுக்கு கதை சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தப்போ இந்த ஒரு கேரக்டர் வாஸ் அ மெயில் கேரக்டர் படத்தில். அது கேட்டுட்டு கதையெல்லாம் கேட்ட பிறகு நான் இந்த கேரக்டர் வந்து என் மைண்டில் கொஞ்சம் ஏறிடுச்சு. ஸோ அந்த கேரக்டர் யார் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டேன். இல்லை இன்னும் டிசைட் பண்ணல சேச்சி, வி ஆர் ஜஸ்ட் லுக்கிங் அவுட், நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் எப்படி, நான் அதை லேடியை மாற்றிருந்தேனே, பண்ணுறீங்களான்னு அவர் கேட்டார். ஸோ செட் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் ஐ வுட் லவ் டு டூ இட் அப்படின்னு. ஸோ இமீடியட்லி பாவம் அவர் அந்த மேல ஃபீமேலாக மாற்றி ஸ்ரீஜா மேம்காக மேல் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டராகவே மாற்றிட்டாரு. தேங்க்ஸ் டு ராஜு சந்திரா ஃபார் தட். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்மி தான் அந்த அங்கங்கே வருவேன், பட் ஒரு வித்தியாசமான கேரக்டர். சாதாரண எல்லா படத்துலையும் அம்மாவா பண்ணுறது. அண்ட் ரவீனா அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ குடன்ட் டூ தட் பிகாஸ் அவளுக்கு அந்த மலையாள படத்தோட ஒரு ஆசாதின்னு ஒரு படம், வளான்னு சொல்லி ஒரு படம் ஷூட் போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க டேட்ஸ் அப்படியே கன்ஃபியூஷன்லேயே இருந்ததுனால ஷீ குடன்ட் கிவ் த டோட்டல் டேட்ஸ் ஃபார் திஸ் கேரக்டர். பட் ஆனால் ஐஸ்வர்யா அனில்னு சொல்லி ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களும். அவங்களுக்கு எப்படி இருக்கு மேம் அந்த மேக்கப் இந்த லுக்ல எல்லாம் உங்களை பார்க்கும்போது? ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஏன்னா அந்த அங்க போய் ஏன்னா அந்த அந்த விக்கு அந்த மாலை இதெல்லாமே நான் இங்கேயே வடபழனியில நானே வாங்கிட்டு போனேன். அப்படியா? பிகாஸ் தட் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. பட் ஐ டென்ட் நோ லைக் ஹவு ஃபார் தே வுட் ஹவ் kept it ready. ஸோ அவங்க கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் நான் இவ்வளோ தூரம் நான் எடுத்துகிட்டு போகலன்னா இந்த கெட்டப் வந்திருக்காது டெஃபினெட்லி ஃபார் ஷுர். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. அந்த விக்கும் நானே இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது வாஸ் நைஸ். அண்ட் அந்த இதெல்லாமே டோட்டலி அந்த அப்புறம் வெத்தலை பாக்கு போட்டு அந்த தொப்பி இதெல்லாம் வந்து டைரக்டர் சொன்னார். அது தொப்பி ஃபஸ்ட்டு எல்லோரும் சொன்னாங்க இப்படி கட்டிக்கலாமா அப்படின்னு. அப்புறம் அவரே சொன்னார் வேண்டாம், அது எல்லாரும் எல்லா படத்துலையும் இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஓ ரஜினி சார். ரஜினி சாரோட என்ன முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம ரவீனா மேம் நமக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு ரஜினி சார்னா எவ்வளோ பிடிக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை யாருக்கு தான் பிடிக்காது அது சொல்லுங்க முதல்ல. இன்னும் எவ்வளோ ஜென்ரேஷன் வந்தாலும் அவரை பிடிக்காத ஆளே இருக்காது. இஸ் காட் தட் அவரை அந்த ஒரு பவர் இருக்கு அவருக்கு. இஸ் சம்திங் கிரேட். ஹவு ஸ்பெஷல் இஸ் திஸ் ஃபோட்டோ? வெரி ஸ்பெஷல் பிகாஸ் இது எப்படி மீட் பண்ணோன்னா மை பிரதர் ஜோதிஷ் குமார்னு ஹி வாஸ் ஆல்சோ சைல்ட் ஆர்டிஸ்ட். இஸ் இன் துபாய் நவ். இஸ் ஒர்க்கிங் வித் ஸ்டீல் ஃபோர்ஸ் அண்ட் ஆல் தட். அவனுக்கு ரொம்ப ஆசை இருந்தது இவரை பார்க்கணுன்னு. எதனாலனா கழுகுன்னு சொன்ன ஒரு படம் இருக்குது, அதெல்லாம் நீ பிறந்திருக்க மாட்டா. கழுகுன்னு ஒரு படம், அந்த படத்தில் ரஜினி சார் நடிக்கும்போது மை மதர் வாஸ் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிம். ஓகே. அப்போது என் தம்பி நாங்கள் எல்லாம் ஃபேமிலி ஃபுல்லாக அவரோட ஃபேன்ஸ் தான். ஸோ தம்பியோட ஷர்ட்டில் கூட அது இருக்கும். அது கூட அவர்கிட்ட அன்றைக்கி ஆட்டோகிராஃப் வாங்கியிருந்தோம். ரஜினி சாரோட ஃபேஸை பெயிண்ட் பண்ணி நாங்கள்லாம் போயிருந்தோம் அவரை பார்க்குறதுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில். எஸ்பி முத்துராமன் சாரோட டைரக்ஷன் அது. ஸோ அப்போ மீட் பண்ணி எனக்கு ஒரு பேனா, ஜோதிஷ்க்கு என் தம்பிக்கு ஒரு கிஃப்ட் என்னென்னோ கொடுத்தாரு திடீர்னு. இட் வாஸ் அ சடன் விசிட். பட் யூ வாஸ் ஸோ என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இஸ் ஸோ ஹம்பிள் அண்ட் ஸ்வீட். அவ்வளோ சிம்பிள் பர்சன். ஸோ அதை ரினியூ பண்ணுறதுக்காக மை பிரதர் சார் இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஐ ரியலி வாண்ட் டு கோ மீட் ஹிம்னு ரொம்ப ஆசை சொல்லியிருந்தேன். ஸோ மை டாட்டர் சம்ஹவ் காட் தி அப்பாயின்மெண்ட் வித் ஹிம் அண்ட் வி வெண்ட். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அதுலேயே ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு. ஸோ ஹி வாஸ் ஸோ ப்ளீஸிங் அண்ட் ஸோ வெல்கமிங். ஃபோட்டோலாம் எடுக்கும்போது இப்போ அவர் இப்படி தோளில் கை போடணுன்னு இல்லை, இப்படி கூட நின்றுக்கலாம். அது இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see, no? ரொம்ப அது இட் கிவ்ஸ் so much of happiness இல்லையா. ஸோ நம்மளால் இன்னொருத்தருக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்க முடியுதுன்னா அதை விட வேறு எதுவும் தெர் இஸ் நோ வெல்த்ன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதிலெல்லாம் இவங்கெல்லாம் பெரிய நம்ம பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு இது. மை ஹஸ்பண்ட் ஆல்சோ வாஸ் தே. அவர் வந்து சிவாவுடைய ஃபோட்டோ வரைஞ்சிருந்தார். ஸோ அதெல்லாம் அவருக்கு கிஃப்ட் பண்ணோம். ஓகே. எவ்ரிபடி வி ஆல். ரவீனா கேட்காமலே போய் கட்டி பிடிச்சிட்டா. அது ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அது ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. அவரோட படத்தில் நடித்தேன் நான். ஆனால் அவரோட காம்பினேஷனில் அவரோட சின்ன வயசு காம்பினேஷன் சிவா சாரோட படம் அண்ணாத்து. அதில் ஒரு டாக்டரா ஒரு பிரசவ சீன் என்னமோ நான் தான் அவங்களுக்கு டாக்டர் காப்பாற்ற முடியலப்பா சாரின்னு சொல்லுவேன். ரஜினி சாரோட சின்ன வயசு. ஸோ அப்படி நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இனிமே அடுத்து ஆமா அம்மாவா பாட்டியாவோ ஏதோ ஒன்று பண்ணணும். காட்ஸ் பிளெஸிங்ஸ் இருந்தா. அடுத்தது
அது எவ்வளோ பெரிய ஒரு அவார்டு இல்லை. மம்முட்டி சார் வாயிலேருந்து அவர் அப்படி அவரோட ஓன் ஃபிலிம் தான் அந்த ரோஷாக்குன்னு. அவரோட மாமியாராக வருவேன் நான் ஆக்சுவலி. அவர் வந்து அவ்வளோ இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்டாக நிறைய பேருக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க எவ்வளோ ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க இதுலன்னு அவர் வழியாக அப்படி கேட்கும்போது இட் இஸ் சம்திங். அவரும் அதே மாதிரி தான். அவர் எனக்கு உட்காந்து டயலாக்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலி அவரோட காம்பினேஷன் பண்ண போகிறேன்றதுனால எனக்கு அண்ட் லைவ் சவுண்டு, டப்பிங் கிடையாது, தப்பு பண்ண அப்புறம் பார்த்துக்கலான்றது கிடையாது, லைவ் ரெக்கார்டிங். ஸோ ஐ வாஸ் ஸோ நர்வஸ். நான் சொன்னேன் ப்ரீவியஸ் டேவே நான் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் சார் இது மாதிரி. ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு மருதி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இப்போது. ஐ டோல்ட் ஹிம் என்னோட மென்டல் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் தட் ஓகே, ஸோ ப்ளீஸ் சஜஸ்ட் இன் கேஸ் ஐ மேக் எ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே வந்தார் காம்பினேஷன் சீனு. வந்த உடனே வா உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார். சீன் பேப்பர் எடு அப்படின்னு சீன் பேப்பர் எடுத்து ஹி வாஸ் டெல்லிங் மீ இந்த டயலாக் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த டயலாக் எல்லாமே அவர் பாயிண்ட்டாக எப்படி அது சொல்லணுங்கிறது அவருக்கு மெமரி நல்லா இருக்குது. டச் வுட் மை காட். அவ்வளோ இது இப்படி தான் நீ சொல்லணும், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு தைரியத்தை கொடுத்து தான் அது ஒரு பெரிய ஷார்ட். எஸ். ஸோ எனக்கு அந்த டயலாகும் பை ஹார்ட்டாக இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குது. கொஞ்சம் நிறைய வேலைகள் பண்ணிகிட்ருக்கேன் அந்த இடையில. ஸோ அவரோட காம்பினேஷன் நம்ம வேறு ஆக்டர்ஸ்ன்னு 2 டேக் போனால் கூட பரவாயில்ல, ஐ ஷுடன்ட் அவர் இது இல்லை. ஸோ ஹி வாஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் என்ன சொல்கிறது, அவ்வளோ நிறைய பெரிய பெரிய ஆளுங்க தே ஸோ ஹம்பிள் அண்ட் ஸோ சிம்பிளில். ஸோ இவங்ககிட்ட இருந்தெல்லாம் நம்ம எவ்வளோ கற்றுக்க வேண்டியது. ஸோ நைஸ். ஓகே. அவரோட சன் அதே மாதிரி தான், வெரி ஸ்வீட். இப்போ நீங்கள் சொன்னீங்க அது லைவ் டப்பிங், அது ஒரு ப்ரெஷர் எல்லாமே சொன்னீங்க. அப்போ வேற ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த விஷயம்லாம் சொன்னீங்க. ரவீனா மேம் இதே மாதிரி நம்மளோட இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட அம்மா வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டப்பிங் சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் சொல்லி கொடுக்கும், ஆனால் எனக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, என்னதான் வச்சு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அவளுக்கு தெரியும் விஷயம், ரொம்ப கொஞ்சுவா. வேற எந்த டப்பிங் போனாலும் அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு வரல. நான் டப்பிங் டைரக்ஷன் பண்றேன் இல்லையா, லைக் தமிழ் டு மலையாளம், மலையாளம் டு தெலுங்கு, அந்த மாதிரி டப்பிங் டைரக்ஷன் பண்ணும்போது அவர் ரொம்ப வேணும்ட்டே கொஞ்சம் என்னை டென்ஷன் படுத்திடுவா. எனக்கு வேலைன்னு வந்தால் எனக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. ஸோ இட் ஷுட் பி பர்ஃபெக்ட் இல்லையா. அவள் பண்ணுவா கரெக்டாக, பட் அதை வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாமா, அது போருமா நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்ன ஒழுங்காக பண்ணு அப்படின்னு. அது அவகிட்ட மட்டும் எனக்கு பேஷன்ஸ் இருக்காது. வேறு எந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 10 டேக் எடுத்தாலும் ரொம்ப பொறுமையாக நான் அந்த டயலாக் இப்படி பேசணுமா இப்படின்னு நான் சொல்லி காமிச்சு கொடுப்பேன். இவகிட்ட எதுக்கு காமிக்கணும், ஷீ நோஸ் த ஜாப் இல்லையா. அப்போ வந்து அவள் கடன் பேசி போகணுமா வேணாமா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் சுஜாதா. எஸ். அது வந்து மீஷ மாதவன் பாட்டில் வர இடையில வர டயலாக்ஸு. லால் ஜோஸ் டைரக்டர், வித்யாசாகர் சார் வந்து மியூசிக். நைட்டு 9 o'clock 9:15 எனக்கு ஒரு ஃபோன் வருது டைரக்டர்கிட்டேருந்து, அம்மா கரெக்ட் சீக்கிரம் வந்து வித்யாஜியோட ஸ்டுடியோக்கு வாங்க அப்படின்னு. ஸோ ஐ செட் ஏன் இந்த நேரத்தில் என்ன டப்பிங் அங்கே என்ன நடக்குதுன்னா, வா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நானும் ஹஸ்பண்டும் போன உடனே வித்யாஜி சொன்னார், அம்மா கொஞ்சம் நீங்கள் உள்ளே போயிடுங்க, நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னு. ஸோ உள்ளே போயிட்டோம். ஐ மீன் உள்ளே நான் கன்சோலில் ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருந்தார் வித் த டைரக்டர் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ வெண்ட் இன்சைட் தி ஸ்டுடியோ. அப்போ வந்து அந்த ஒரு சாங் போட்டு காமிச்சாங்க, இந்த எல்லாம் இல்லை அந்த பாட்டு. அதில் வந்து இது வந்து சிச்சுவேஷன் இப்படி. அப்போ அந்த டப்பிங் எல்லாம் ஒன்றும் நடக்கலை, சாங் ரெக்கார்டிங் தானே. ஸோ இந்த மாதிரி ஒளிஞ்சு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு அந்த ஹீரோ வந்து மேலே இது ஓட்டை பிரித்து அதுலேருந்து குதிப்பான். வந்த உடனே நீ வந்து பயந்துட்டு ஐயோ அப்பா பாப்பாரு யார் கேட்டுற போகிறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலில் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாங்க. ஸோ ஐ செட் ஓகே பாப்பா நீங்கள் போடுங்க, ஏன்னா இது அந்த பாட்டுக்கு இடையில பாட்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அது ஹெட்ஃபோனில் சாங் கேட்டுட்டு நானாக சும்மா ஜஸ்ட் மானிட்டரு கூட கிடையாது, ஜஸ்ட் அது பண்ணிவிட்டு இந்த மாதிரியா கேட்குறீங்க, திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டேன். வா வெளியில் வந்துருன்ட்டாங்க. நான் சொன்னேன் என்ன சார், இல்லை தட் இஸ் ஓகே, நீங்கள் இப்போ பண்ணதே தட் இஸ் ஃபைன் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை டேக்கு போகலாம், ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஆஸ்க் யூ வெதர் திஸ் இஸ் வாட் யூ வாண்ட், இன்னும் கொஞ்சம் நல்லா போகலாம் அப்படின்னு. எது வேணா நீ வா வெளியில் அப்படின்ட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஒரு ரிஹர்சல் பார்த்தது தான். ரிஹர்சல் அப்படியே சுஜாதா கிட்ட அது பண்ண சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ நிறைய வாட்டி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை அவங்களால ஏன் முடியலன்னா அவங்க அந்த தாளத்தில் ரிதமில் மட்டும்தானே பாடி பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு. இட்ஸ் நாட் தட் ஷி கான்ட் டூ தட் எக்ஸ்பிரஷன்.
அந்த அவங்க பண்ணும்போது அந்த தாளத்திலேயே வருதான். ஸோ இன்பிட்வீன் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. அது ஸ்டேஜில் கூட நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். யேசுதாஸ் சார் கூடலாம் பாடும்போது இல்லை நான் ஏன்னா போடான்னு சொல்கிறேன்ல கடைசியில், போட நான் சொல்ல மாட்டேன்னுவாங்க. ஸோ தட் ஹேப்பன் லைக் தட். அண்ட் சுஜாதா அவ்வளோ பெரிய லெஜெண்டரி சிங்கர் ஷீஸ். அது வந்து அட்மிட் பண்ணி எத்தனை பேருக்கு அது தெரியும், அப்படியே சொல்லாமலே இருக்கலாம். பட் அது வந்து அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்கன்னா ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட் சோல். ஹேட்ஸ் ஆஃப். வித்யாசாகர் சார் கூட என்ன மாதிரி கான்வர்சேஷன் இருந்துச்சு? நமக்கு டப்பிங்க்கு நம்ம போகிறதோ இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டரில் இவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான், இப்போ மலையாளத்தில் இருந்தாலும் தமிழ்ல இருந்தாலும் ஒர்க் ஸோ மச் இல்லையா? ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது என்ன மாதிரி? எனக்கு ரொம்ப அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். மலரே மௌனமா, மழைக்காற்று வந்து இப்படி சொன்னா நான் பாட சொல்லுவேன். பாட சொன்னா பாடுவீங்க? 2 lines. மழைக்காற்று வந்து தமிழ் பேசுமா, my husband is a good singer. ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் போடுங்களேன் சார், இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி சிலது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பீட்ஸில் போடுவார்ல, அந்த மாதிரிலாம் அவர் சொல்லணும் எனக்கும் போடணும்னு ஆசைதாம்மா, நான் என்ன பண்ணுறது, கம்பெனி வந்து அந்த தூளில் இருந்தது இல்லையா, தில்லில் இருந்தது இல்லையா, அந்த மாதிரியே போடுங்கன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் ஐ எம் வெயிட்டிங், நல்ல சாங்ஸ் அவர்கிட்டருந்து வரும். That's something beautiful. Thank you so much. Thank you. I enjoyed talking to you. Thank you so much. Lovely interaction. Super energetic-ஆ அப்படியே எனர்ஜி கம்மி தான், எனக்கு கொஞ்சம் அப்படியே வீக்கா தான் இருக்கு. கொஞ்சம் எனர்ஜி கம்மி தான் இல்ல? தெரியல மேம், அதெல்லாம் நமக்கு பேசும்போது நீங்க ஃபுல்லா எனர்ஜில தான் இருக்கீங்க. So thank you so much. Thank you. Thank you.